முயன்றால் முடியாதில்லை முயலாவிட்டால் உனக்கென்று ஏதுமில்லை. வணக்கம். இன்று நீங்கள் எக்ஸாம் தமிழ் சேனலுங்க நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி, அதாவது யூஜிசி நெட் எக்ஸாமுக்கு யார் தான் எலிஜிபிள், அதாவது நீங்கள் எந்த டிகிரி முடிச்சுன்னா இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் ட்ரை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா இதில் நிறைய பேப்பர்ஸ் இருக்குது. ஒரு கிட்டத்தட்ட 81 பேப்பர்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியான பேப்பர்லாம் எப்படி இருக்கும், இதுக்கு பார்த்தா எந்த மாதிரி டிகிரி முடிச்சவங்க பார்த்தா எந்த மாதிரியான பேப்பர் சூஸ் பண்ணோம்னா நம்ம சப்ஜெக்ட் ரெலவெண்ட்டாக கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன பேசிக் ஆயிடுது. இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். இது பார்த்தா யூஜிசி நெட் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு ஆசைப்படுற நிறைய பேருக்கு நம்ம எலிஜிபிளா, அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரியான பேப்பர் நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பேசிக் டீட்டெயில் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தா யூஜிசி நெட் எக்ஸாம் இது பார்த்தா யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனோட நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸாம் பார்த்தோம்னா ஒரு வருஷத்துக்கு 2 தடவை கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு. இதோட பேசிக் எலிஜிபிள் நிறைய பேர் ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தா, அதாவது எந்த டிகிரி முடிச்சவங்க யூஜிசி நெட் எக்ஸாம் எழுதலாம் அந்த மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் பிஜி டிகிரி முடிச்சிருந்தா எந்த பிஜி வேணாலும் முடிச்சுக்கலாம். நீங்கள் எம்ஏ எக்கனாமிக்ஸ், எம்ஏ ஹிஸ்ட்ரி, எம்ஏ தமிழ், எம்ஏ இங்கிலீஷ், இல்லை பார்த்தா எம்ஏ எம்டெக் முடிச்சிருக்கலாம். அப்படின்னா எம்பிஏ முடிச்சிருக்கலாம், எம்சிஏ முடிச்சிருக்கலாம், எம்எஸ்சியில் எந்த ஸ்ட்ரீம் வேணாலும் சூஸ் பண்ணி இருக்கலாம். நீங்கள் அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோடெக்னாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, இல்லை பாட்னி, ஜுவாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இந்த மாதிரி எந்த ஸ்ட்ரீம் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு பிஜி டிகிரி கம்ப்ளீட் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு 55% மேலே, அதாவது நீங்கள் பிஜி கம்ப்ளீட் பண்ணிப்பீங்களா அந்த பிஜியில் பார்த்தா ஒரு 55% மேலே வச்சிருக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக வச்சிருக்காங்க. ஸோ இந்த குறிப்பிட்ட ஸ்ட்ரீம் தான் நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற எந்த எலிஜிபிளுமே இல்லை. நீங்கள் ஒரு பிஜி டிகிரி கம்பல்சரியாக முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் எழுதலாம். சப்போஸ் நீங்கள் பிஜி இப்போ தான் படிச்சுட்டு இருக்கீங்க, படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட இந்த மாதிரி எக்ஸாம்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிறைய பேர் இந்த இடத்துல கேட்குற கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தா, நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், டேரக்டா இந்த மாதிரியான யூஜிசி நெட் எக்ஸாம் எழுதலாமா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்க பார்த்தா பிஇ பிடெக் முடிச்சுட்டு எழுத முடியாது. சப்போஸ் நீங்க எம்இ எம்டெக் முடிச்சதுக்கு அப்புறமா இல்லை எம்இ எம்டெக் ஃபைனலி படிக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸாம் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ பேசிக் எலிஜிபிள் என்ன அப்படின்னு பார்த்தா பிஜி பிளஸ் 55% மேலே இருக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளா வச்சிருக்காங்க. பட் நீங்க பிஜி எந்த பிஜி வேணாலும் முடிச்சிருக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இந்த எக்ஸாமோட எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு 300 மார்க் கொஸ்டின் வருது. அதுவும் 150 கொஸ்டின் கேட்குறாங்க, 300 மார்க் கேட்குறாங்க. இது 2 பேப்பரா டிவைட் பண்றாங்க. அதாவது பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படின்னு உங்களுக்கு டிவைட் பண்றாங்க. பேப்பர் 1 பார்த்தா காமன் எல்லாத்துக்குமே, நீங்க எந்த ஸ்ட்ரீம் முடிச்சிருந்தாலும், நீங்க இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் சரி, சயின்ஸ் ஸ்ட்ரீம் ரெலவெண்டா முடிச்சிருந்தாலும் சரி, ஸோ உங்களுக்கு காமனா வரும் பேப்பர் 1 அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா. இதுவே பேப்பர் 2 அப்படின்னு எடுத்துட்டா நீங்க ஒரு 81 சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. மேபி ஃபியூச்சர்ல இன்னும் இன்க்ரீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ல நீங்க எந்த பேப்பர் சூஸ் பண்றீங்களோ அது ரெலவெண்டான கொஸ்டின் வரும் உங்களுக்கு. ஸோ பேப்பர் 1ல இருந்து பார்த்தா மொத்தம் ஒரு 50 கொஸ்டின் கேட்குறாங்க. பேப்பர் 2ல பார்த்தா ஒரு 100 கொஸ்டின் கேட்குறாங்க உங்களுக்கு. ஸோ டோட்டலா 150 கொஸ்டின் கேட்குறாங்க. ஒரு கொஸ்டினுக்கு பார்த்தா 2 மார்க் தராங்க. டோட்டலா 150 கொஸ்டினுக்கு 300 மார்க் தராங்க. டைமிங் பொறுத்தவரையும் பார்த்தா பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுக்குமே பார்த்தா டோட்டல் டைம் 3 ஹவர்ஸ் தராங்க. அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் பேஸ்ட் டெஸ்ட் உங்களுக்கு கண்டக்ட் பண்றாங்க. ஸோ பேப்பர் 1 பார்த்தா எல்லாத்துக்குமே காமனா வரும் உங்களுக்கு. பேப்பர் 2 பார்த்தா நீங்க எந்த பேப்பர் சூஸ் பண்ணீங்களோ அது ரெலவெண்டான கொஸ்டின் வரும். பட் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் பார்த்தா பேப்பர் 2க்கு தான் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்க 100 மார்க் பேப்பர் 2 தான் எழுதுவீங்க. பேப்பர் 1ல 50 மார்க் மட்டும் தான் வருது உங்களுக்கு. ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க் தராங்க. எந்தவித நெகட்டிவ் மார்க்குமே இல்லை உங்களுக்கு. 3 மணி நேரம் எக்ஸாம் டைம் தராங்க. ஆன்லைன் பேஸ்ல உங்களுக்கு டெஸ்ட் நடக்கும். நெக்ஸ்ட் பார்த்தா இந்த பேப்பர் 1 பொறுத்தவரை என்னென்ன டாபிக்ல கொஸ்டின் வரும் அப்படின்னு பார்த்தா காமனான டாபிக் தான் வரும் உங்களுக்கு ஆப்டியூட் ரெலவெண்டா, அதாவது டீச்சிங் ஆப்டியூட் அப்படிம்பாங்க, அந்த டாபிக்ல இருந்து வரும். நெக்ஸ்ட் ரிசர்ச் ரெலவெண்டான ஆப்டியூட்ல இருந்து கொஸ்டின் வரும். நெக்ஸ்ட் பார்த்தா ரிசர்ச் காம்ப்ரிஹென்ஷன், அதாவது இங்கிலீஷ் ரெலவெண்டான டாபிக் வரும். நெக்ஸ்ட் பார்த்தா கம்யூனிகேஷன், இங்கிலீஷ் ரெலவெண்டான டாபிக் வரும். நெக்ஸ்ட் பார்த்தா ரீசனிங்லேயே பார்த்தோம்னா உங்களுக்கு மேக்ஸ் ரெலவெண்டான ரீசனிங் வரும். இது மட்டும் இல்லாமல் லாஜிக்கல் ரீசனிங்கும் தனியாக கேட்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தா டேட்டா இன்டர்பிரேஷன், அந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின் வரும் உங்களுக்கு. இது பார்த்தா ஆப்டியூட் ரெலவெண்டான டாபிக் தான் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, அதாவது கம்ப்யூட்டர் ரெலவெண்டான டாபிக்ல இருந்து கொஸ்டின் வரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தா பீப்புள் என்விரான்மெண்ட், இந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின் வரும். அடுத்து பார்த்தா ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம், அப்புறம் பார்த்தா பொலிட்டி அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த டாபிக்ல இருந்து வரும். ஸோ இந்த மாதிரி மொத்தம் ஒரு 10 டாபிக்ல இருந்து கேட்கறாங்க. ஒவ்வொரு டாபிக்ல இருந்து ஒரு 5 கொஸ்டின் டோட்டலா உங்களுக்கு 50 கொஸ்டின் கேட்கறாங்க. இந்த பேப்பர் 1 பார்த்தோம்னா எல்லாத்துக்குமே காமன். அதாவது நீங்க எந்த ஸ்ட்ரீம் எடுத்து படிச்சிருந்தாலும், எந்த பிஜி டிகிரி முடிச்சிருந்தாலும் இந்த டாபிக் கண்டிப்பா நீங்க அட்டன் பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கு மொத்தம் 50 கொஸ்டின் கேட்கறாங்க. ஒவ்வொரு டாபிக்ல இருந்து 5 கொஸ்டின் கேட்கறாங்க. டோட்டல் 50 கொஸ்டின். ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க் தராங்க. ஸோ பேப்பர் 1க்கு பார்த்தா 100 மார்க் தராங்க. எந்தவித நெகட்டிவ் மார்க்குமே இல்லை. ஸோ பேப்பர் 2 பொறுத்தவரையும் கிட்டத்தட்ட ஒரு 81 பேப்பர் தராங்க. மேபி ஃபியூச்சர்ல இதுவும் இன்க்ரீஸ் பண்ணி தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. ஸோ இந்த பேப்பர்ஸ்ல எப்படி இருக்கும், என்னென்ன மாதிரியான பேப்பர்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா,
ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பேப்பர் அப்படின்னு வந்து பார்த்தா எக்கனாமிக்ஸ் ரெலவெண்டான டாபிக் வந்து கேட்குறாங்க. இதுல வந்து பார்த்தா நிறைய வந்து காமனான பேப்பர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது எக்கனாமிக்ஸ், ரூரல் எக்கனாமிக்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா கோஆபரேஷன் ரெலவெண்டா, டெவலப்மெண்ட் ஸ்டடீஸ் ரெலவெண்டா, டெவலப்மெண்ட் பிளானிங் ரெலவெண்டா. ஸோ இந்த மாதிரியான டாபிக்லாம் கேட்குறாங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேப்பர்ல வந்து பார்த்தா. முக்கியமாக வந்து பார்த்தா நீங்க எம்ஏ எக்கனாமிக்ஸ் இல்லை அது ரெலவெண்டா ஏதாவது கோர்ஸ் வந்து நீங்க பிஜியில் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரியான எக்கனாமிக்ஸ் பேப்பர் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் எக்கனாமிக்ஸ் ரெலவெண்டான டாபிக் தான் உங்களுக்கு 100 கொஸ்டினே வந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல இருந்து ஒரு பேப்பர் வருது உங்களுக்கு. நீங்க சப்போஸ் எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் இதெல்லாம் சூஸ் பண்ணி படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேப்பர் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பிலாசபி ரெலவெண்டாவும் வருது, சைக்காலஜி ரெலவெண்டாவும் வருது. நீங்க எம்ஏ சைக்காலஜி இல்ல எம்ஏ பிலாசபி இதெல்லாம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பேப்பர்லாம் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா சோசியாலஜி, நீங்க எம்ஏ சோசியாலஜி இந்த மாதிரிலாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா சோசியாலஜி அப்படிங்கிற ஒரு பேப்பரே வருது உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா சோசியல் ஒர்க் அப்படிங்கிற ஒரு பேப்பர் வருது. நீங்க எம்ஏ வந்து சோசியல் ஒர்க்கோ இல்ல வந்து பார்த்தா எம்எஸ்டபிள்யூ அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் இருக்கு, அதாவது மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரியான கோர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்கிங்க அப்படின்னா இந்த மாதிரியான சோசியல் ஒர்க் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா நீங்க எம்ஏ வந்து எஜுகேஷன் ரெலவெண்டா நிறைய கோர்ஸ் இருக்கு உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரியான கோர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்கிங்க அப்படின்னா உங்களுக்கு எஜுகேஷன் அப்படிங்கிற பேப்பரே கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எம்ஏ காமர்ஸ் இதெல்லாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இல்ல எம்காம் இதெல்லாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து காமர்ஸ் அப்படிங்கிற பேப்பரே தனியாக வந்து தர்றாங்க. எம்காம்ல வந்து நிறைய ஸ்ட்ரீம் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ இதுக்கு காமனா காமர்ஸ் அப்படிங்கிற ஒரு பேப்பர் வருது. நீங்க இந்த மாதிரியான பேப்பர்லாம் சூஸ் பண்றப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் காமர்ஸ் ரெலவெண்டான கொஸ்டின் தான் 100 கொஸ்டின் கேட்பாங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா டெஃபென்ஸ் ரெலவெண்டா ஒரு பேப்பர் வருது உங்களுக்கு. இதுக்கு வந்து பார்த்தா இந்த எம்ஏ டெஃபென்ஸ் ரெலவெண்டா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்றவங்க இந்த மாதிரி பேப்பர் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் டெஃபென்ஸ் ரெலவெண்டான கொஸ்டினா வரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஹோம் சயின்ஸ் அப்படிங்கிற பேப்பர் கொடுக்குறாங்க. நீங்க எம்ஏ வந்து பார்த்தா ஹோம் சயின்ஸோ இல்ல எம்எஸ்சில ஹோம் சயின்ஸோ இந்த மாதிரிலாம் கம்ப்ளீட் பண்ணிக்கிங்க அப்படின்னா இந்த மாதிரியான பேப்பர்லாம் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற பேப்பர் வருது. இது வந்து பார்த்தோம்னா எம்ஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரியான கோர்ஸ் கம்ப்ளீட் பண்றவங்க இந்த மாதிரியான பேப்பர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா பாப்புலேஷன் ஸ்டடீஸ் அப்படிங்கிற ஒரு பேப்பர் வருது. இது வந்து பார்த்தா இது ரெலவெண்டா பிஜி டிகிரி முடிச்சவங்க இந்த மாதிரியான பேப்பர் வந்து இங்க சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு லாங்குவேஜ் ரெலவெண்டா நிறைய பேப்பர் வருது உங்களுக்கு. அதாவது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு தமிழ்ல இருந்து இங்கிலீஷ்ல இருந்து அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு மலையாளம் ரெலவெண்டா, பஞ்சாபி ரெலவெண்டா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தா உருது ரெலவெண்டா, சைனீஸ் ரெலவெண்டா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தா கன்னடா ரெலவெண்டா, பெங்காலி ரெலவெண்டா, மராத்தி ராஜஸ்தானி ரெலவெண்டா, தெலுங்கு ரெலவெண்டா இந்த மாதிரி வந்து பார்த்தா லாங்குவேஜ் பேஸ் பேப்பர் தனித்தனியாக கேட்குறாங்க உங்களுக்கு. சப்போஸ் வந்து பார்த்தா நீங்கள் எம்ஏ தமிழ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தமிழ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எம்ஏ வந்து பார்த்தா இங்கிலீஷ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இங்கிலீஷ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தோம்னா நேஷனல் லெவலில் கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம் உங்களுக்கு. அதனால வந்து பார்த்தா எல்லா ஸ்டேட்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணுவாங்க. அதனால வந்து பார்த்தா நிறைய லாங்குவேஜ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு லாங்குவேஜ்க்குமே வந்து பார்த்தோம்னா பேப்பர் தனித்தனியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் எந்த எம்ஏ டிகிரி முடிச்சிருக்கீங்களோ அதுக்கு ரெலவெண்டான பேப்பர் வந்து இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து பார்த்தா தெலுங்கு ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் அவங்க எம்ஏ தெலுங்கு இந்த மாதிரி வந்து முடிச்சிருப்பாங்க. அவங்க வந்து தெலுங்கு வந்து சூஸ் பண்ணிக்குவாங்க. நீங்கள் எம்ஏ தமிழ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா தமிழ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எம்ஏ இங்கிலீஷ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இங்கிலீஷ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் ரெலவெண்டான கொஸ்டின் வரும், இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் ரெலவெண்டான கொஸ்டின் வரும். ஸோ இந்த மாதிரி லாங்குவேஜ் ரெலவெண்டாவும் நிறைய பேப்பர் தனித்தனியாக கொடுக்குறாங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பிசிக்கல் எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு பேப்பர் வருது. இது வந்து பார்த்தோம்னா இந்த மாஸ்டர்ஸ் இன் பிசிக்கல் எஜுகேஷன்ல பண்றாங்களா, அதாவது எம்பிஇடி அப்படிம்பாங்க. அந்த மாதிரியான கோர்ஸ் முடிக்கிறவங்க வந்து பார்த்தா இந்த பிசிக்கல் எஜுகேஷன் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் கேம்ஸ் ரெலவெண்டான கொஸ்டினா கேட்பாங்க உங்களுக்கு. ஸோ இது வந்து பார்த்தா ஒரு பேப்பராகவே தனியாகவே கேட்குறாங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா அரபு கல்ச்சர் அண்ட் இஸ்லாமிக் ஸ்டடீஸ் இந்த மாதிரியான பேப்பர் வருது. இது ரெலவெண்டா நீங்க வந்து எம்ஏ கோர்ஸோ எம்எஸ்சி கோர்ஸோ கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பேப்பர் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இந்தியன் கல்ச்சர் ரெலவெண்டா ஏதாவது நீங்க பிஜி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கீங்க அப்படின்னா இந்தியன் கல்ச்சர் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். தனி ஒரு பேப்பராகவே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இப்போ மேனேஜ்மெண்ட் ரெலவெண்டா ஏதாவது கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கிங்க அப்படின்னா மார்க்கெட்டிங்காக இருக்கலாம், இல்லை வந்து பார்த்தோம்னா நீங்க வந்து சேல்ஸ் ரெலவெண்டா, இல்லை நெக்ஸ்ட் ஃபினான்ஸ் ரெலவெண்டா இந்த மாதிரியான எம்பிஏ கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கிங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு பேப்பரே தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. இதுல என்னென்ன டாபிக்ல இருந்து கொஸ்டின் வருது அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு மார்க்கெட்டிங் ரெலவெண்டான கொஸ்டின் வருது, இண்டஸ்ட்ரியல் ஸ்டடீஸ் ரெலவெண்டான கொஸ்டின் வருது, பர்சனல் மேனேஜ்மெண்ட் ரெலவெண்டான கொஸ்டின் வருது, ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட் ரெலவெண்டான கொஸ்டின் வருது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா கார்ப்பரேஷன் மேனேஜ்மெண்ட் ரெலவெண்டான கொஸ்டின்ல கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா நீங்க எம்பிஏ முடிச்சுட்டு யூஜிசி நெட் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பேப்பர்ஸ் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இதுவே வந்து நீங்க எம்பிஏல வந்து ஹச்ஆர் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தனியாக பேப்பர் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ அந்த பேப்பர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா லேபர் வெல்ஃபேர், அது மட்டும் இல்லாமல் பர்சனல் மேனேஜ்மெண்ட், இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன், நெக்ஸ்ட் வந்து பார்த்தா லேபர் அண்ட் சோசியல் வெல்ஃபேர், அது மட்டும் இல்லாமல் ஹச்ஆர் மேனேஜ்மெண்ட். ஸோ இதெல்லாம் சேர்த்து வந்து ஒரு பேப்பரை வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க சப்போஸ் எம்பிஏ வந்து பார்த்தா ஹச்ஆர் ரெலவெண்டா, இல்லை மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க் வந்து பார்த்தா ஹச்ஆர் ரெலவெண்டா, இல்லை நீங்க வந்து பார்த்தா லேபர் ரெலவெண்டா நிறைய வந்து பார்த்தோம்னா பிஜி கோர்ஸ் அவைலபிளா இருக்கு. அந்த மாதிரியான கோர்ஸ் இல்லை வெல்ஃபேர் ரெலவெண்டா பிஜி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கங்க அப்படின்னா இந்த மாதிரியான பேப்பர்லாம் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட்ல இந்த மாதிரியான பேப்பர்லாம் கவர் பண்ணிருக்கனால ஈஸியாக கிளியர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தா லா அப்படிங்கிற ஒரு பேப்பர் வந்து தனியாக கொடுக்குறாங்க. சப்போஸ் வந்து பார்த்தா நீங்கள் எல்எல்எம் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, அதாவது எல்எல்பி முடிச்சுட்டு எல்எல்எம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரியான லா பேப்பர் வந்து இங்கே சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு பேப்பர் இருக்குது. சப்போஸ் வந்து பார்த்தா மாஸ்டர்ஸ் இன் லைப்ரரி சயின்ஸ் இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்கங்க அப்படின்னா இங்கே இந்த மாதிரியான பேப்பர் வந்து இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா நீங்கள் எம்ஏ இன் டான்ஸில், ட்ராமாவில், அப்படி இல்லை தேட்டர் ரெலவெண்ட்டாக இந்த மாதிரியான எம்ஏ கோர்ஸ்லாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பெர்ஃபார்ம் ஆர்ட் அப்படிங்கிற ஒரு பேப்பர் வந்து கொடுக்குறாங்க. அந்த மாதிரியான பேப்பர் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா நீங்க எம்ஏ வந்து கிரிமினாலஜில முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கிரிமினாலஜி அப்படிங்கிற ஒரு பேப்பரே அவைலபிளா இருக்கு. சப்போஸ் நீங்க எம்எஸ்சி ஃபாரன்சிக் சயின்ஸ்லயோ எம்ஏ வந்து ஃபாரன்சிக் சயின்ஸ்லயோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அது டிஜிட்டல் ஃபாரன்சிக்கா இருக்கலாம், எதா வேணாலும் இருக்கலாம். ஸோ இது ரெலவெண்டா ஃபாரன்சிக் சயின்ஸ் ரெலவெண்டா ஏதாவது ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, முக்கியமா பிஜி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபாரன்சிக் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு பேப்பரே அவைலபிளா இருக்கு உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எம்ஏ வந்து பார்த்தா விமன் ஸ்டடீஸ் ரெலவெண்ட்டாக முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு வந்து விமன் ஸ்டடீஸ் அப்படிங்கிற பேப்பரே தனியாக வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஜியோகிரபி வந்து நீங்கள் எம்ஏ ரெலவெண்ட்டாக இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஜியோகிரபி அப்படிங்கிற பேப்பர் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸை ரெலவெண்ட்டாக ஏதாவது பிஜி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அது எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கலாம், இல்லை எம்எஸ்சியில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியாக இருக்கலாம், இல்லை எம்சிஏவாக இருக்கலாம், இல்லை இன்ஜினியரிங் ரெலவெண்ட்டாக அதாவது எம்இ எம்டெக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கோ இல்லை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ இல்லை இதுக்கு ரெலவெண்ட்டாக நிறைய கம்ப்யூட்டர் கோர்ஸ் இருக்கு. அந்த மாதிரியான எம்இ எம்டெக்லாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு பேப்பர் இருக்கு. அந்த மாதிரியான பேப்பர்ல வந்து பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் ரெலவெண்டான கொஸ்டினா கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரியான பேப்பர் வந்து இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் ரெலவெண்ட்டான பிஜி கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா எம்எஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் இருக்கு, எம்எஸ்சியில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இருக்கு, இல்லை எம்இ எம்டெக்ல வந்து பார்த்தா இசிஇ இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கு. ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற ஒரு பேப்பர் தராங்க. அந்த மாதிரியான பேப்பர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரானிக்ஸ் ரெலவெண்ட்டான கொஸ்டினா கேட்பாங்க உங்களுக்கு. சப்போஸ் வந்து பார்த்தா நீங்கள் எம்ஏ வந்து பார்த்தா இந்த டூரிசம் டிராவல் இந்த மாதிரிலாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தனியாக வந்து பார்த்தோம்னா டூரிசம் அப்படிங்கிற ஒரு பேப்பர் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரியான பேப்பர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் டூரிசம் ரெலவெண்ட்டான கொஸ்டினா கேட்பாங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா சப்போஸ் நீங்க எம்ஏ வந்து பார்த்தா யோகா அந்த மாதிரிலாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தா யோகா அப்படிங்கிற ஒரு பேப்பர் வந்து கொடுக்குறாங்க. அந்த மாதிரியான பேப்பர் வந்து இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா நீங்கள் எந்த ஸ்ட்ரீம் வந்து பார்த்தா பிஜியில் கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம் அதுக்கு ரெலவெண்ட்டான பேப்பர் கிட்டத்தட்ட ஒரு 81 பேப்பர் இருக்குது. மேபி ஃபியூச்சரில் இன்னும் நிறைய பேப்பர் இன்ஜினியரிங்லாம் வந்து பார்த்தா நிறைய ஸ்ட்ரீம் இருக்குது. ஸோ அதுக்கு ரெலவெண்ட்டாக கூட பேப்பர்லாம் ஆட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. பட் இப்போ வந்து கம்மியான பேப்பர் தான் இன்ஜினியரிங் ரெலவெண்ட்டாக வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. மேபி ஃபியூச்சரில் வந்து பார்த்தா நிறைய பேப்பர் ஆட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா உங்கள் ஸ்ட்ரீமுக்கு தகுந்த மாதிரியான பேப்பர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த யூஜிசி நெட் எக்ஸாம் அப்படிங்கிறது நிறைய அட்வான்டேஜ் இருக்கு உங்களுக்கு. முக்கியமாக வந்து பார்த்தோம்னா நேஷனல் லெவலில் நிறைய காலேஜில் அதாவது இந்த பிரைவேட் காலேஜ், செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ், கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் இந்த மாதிரியான காலேஜில் வந்து பார்த்தா நீங்கள் ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வந்து ஆக முடியும். இந்த ஸ்கோரை யூஸ் பண்ணி நிறைய காலேஜ் வந்து பார்த்தோம்னா ஒன்று நீங்கள் பிஜி முடிச்சிருக்கணும், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா இந்த யூஜிசி நெட் எக்ஸாமோ அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு பேஸில் இப்போ தமிழ்நாட்டில் இருக்க ஒரு காலேஜுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா தமிழ்நாடு பேஸில் இருக்க செட் எக்ஸாம் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எலிஜிபிள் வச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் யூஜிசி நெட் எக்ஸாமில் கொஞ்சம் நல்ல மார்க்லாம் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நேஷனல் லெவலில் நிறைய காலேஜில் வந்து பார்த்தா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஜாபுக்கு வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா நிறைய ரிசர்ச் லெபார்ட்டரிஸ் கூட நீங்கள் யூஜிசி நெட்டில் வந்து பார்த்தா குவாலிஃபை ஆயிருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சால் உங்களுக்கு டேரெக்டாக ஜாப் தரதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. ஒரு சில பிரைவேட் கம்பெனி கூட நீங்கள் வந்து பிஜி கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த மாதிரியான யூஜிசி நெட்டில் நல்ல மார்க் வச்சிருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து உங்களுக்கு ஜாப் ப்ரிஃபரன்ஸ் தரதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பிஎஸ்யூ கம்பெனிஸ், பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனி அப்படிமாங்களா அந்த மாதிரியான கம்பெனி கூட வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான யூஜிசி நெட் எக்ஸாமோ இல்லை கேட் எக்ஸாமோ இல்லை வந்து பார்த்தா தமிழ்நாடு பேஸில் கண்டக்ட் பண்ணுற செட் எக்ஸாமோ இல்லை சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாமோ நீங்கள் குவாலிஃபை ஆயிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜாப் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா யூஜிசி நெட் எக்ஸாம் பொறுத்தவரை நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சப்ஜெக்ட் ரெலவெண்ட்டாக சூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு உங்களுக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் பேஸ்டஸ் தான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாக தான் வரும் உங்களுக்கு. மொத்தமே 150 கொஸ்டின் கேட்குறாங்க. ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க் தராங்க. டோட்டலாக 300 மார்க் கொஸ்டின் வருது உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் எந்த நெகட்டிவ் மார்க்குமே இல்லை. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.